வணக்கம். அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் இணைந்துள்ளோம். இன்று கச்சா எண்ணெய், அதன் பின்னால் இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் விலை, இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் விலை, நம்மைச் சுற்றி இருக்கிற நாடுகளில் குறைவாக இருப்பதற்கான காரணங்கள் என்று எரிபொருள் அரசியலை குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணன், இந்த எரிபொருள் அரசியல் உலக அளவுல ஒரு பெரிதாக நடக்கிறது. இப்ப நீங்க வேற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றீங்க. இந்த மின் வாகனங்கள் வருகைக்கு பிறகு இவற்றின் தேவை உலக அளவுல குறையும்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு எளிய இடத்திலிருந்து நான் இந்த கேள்வியை ஆரம்பிக்கிறேன். இந்தியால மட்டும் பெட்ரோல், டீசல் விலை இவ்வளவு அதிகமா இருக்க என்ன காரணம்? இந்தியாவில் இருக்கிற அது ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஆ. அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆ. பட் இந்த கச்சா எண்ணெய் அரசியல்ங்கிறது 1972 ஆரம்பிச்சது. இப்போ முடிய போகுது. போன ஓ. வருஷத்தோட முடிஞ்சிருச்சு. ஓ. அது இந்த 2 வருஷத்துல முடிஞ்சிடும். ஓ, கச்சா எண்ணெய் அரசியலே முடிய போகுதுன்ற ஆமா, இடத்துக்கு. 55 வருஷத்துல ஓ. அதுதான் அரசியலாக இருந்தது. ஓ. ஸோ அந்த அரசியல் முடியிறது காலத்துல ம். வந்து நின்றுடுச்சு. ஓ. நிக்சன்ல ஆரம்பிச்சு இப்போ முடிஞ்சிருச்சு. அதுல வந்து நீங்க 55 வருஷம் அரசியல் பண்ணி பார்த்துருக்கீங்க. 70கள்ல எப்படிண்ணே இதோட ஆரம்ப புள்ளி என்ன? இந்த ஆரம்ப புள்ளி என்னன்னா, இந்த முக்காவாசி எண்ணெய் வந்து வெஸ்ட் ஏஷியால இருந்தது. சரி. அமெரிக்காலையும், கனடா, இது மாதிரி ரஷ்யா, புரூனை, மலேசியா, இந்தோனேஷியா, இந்த ஊர்லலாம் நிறைய இருக்கு. 70கள்ல அமெரிக்கால நிறைய யூசேஜ் ரொம்ப ஆன உடனே ம். அமெரிக்கா வந்து 15th ஆகஸ்ட் 1971 பிரெட்டன் அண்ட் வுட்ஸ் அப்படிங்கிற சிஸ்டமை உடைச்சு ம். டாலரை ஃப்ரீயாக ஃப்ளோட் பண்ண விடுறாங்க. ஓ. தங்கத்துக்கும் இருக்கிற டாலருக்கும் லிங்கை கட் பண்ணுறாங்க. ஆனால் டாலர் தான் உலக வர்த்தகம்ங்கிறது போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து அச்சம் அமெரிக்காவுக்கு வருது. ஓ. 72. ஓகே. அப்போ ஹென்ரி கிஸஞ்சர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெஸ்டர்ன் அரேபிய, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, ம். ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சோவியத் யூனியன், அது ஒரு பெரிய எம்பையர். அப்போ ஓகே. இவங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் ஆயில் ட்ரேடை டாமினேட் பண்ணுறவங்க. ம். இவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு தோன்ற டெக்னாலஜின்னு எல்லாம் நாங்கள் தரோம். ம். இது எல்லாமே வந்து மன்னராட்சி. இந்த மன்னராட்சியை நீங்கள் நீடிங்க, ம். நாங்கள் வந்து ஆர்மி மூலமாக ப்ரொடெக்ஷன் தரோம். ம். இஸ்ரேல் மூலமாக ப்ரொடெக்ஷன், இஸ்ரேலுக்கும் அகேன்ஸ்டாக அவங்க ப்ரொடெக்ஷன் தரோம். ம். ஆனால் நீங்கள் இந்த எண்ணெய் வர்த்தகம் டாலரில் மட்டும்தான் பண்ணணும், ஓ. வேற எந்த கரன்சிலையும் பண்ணக்கூடாது ஓ. அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஓ. அந்த ஊரில் இருக்கிற எல்லா நாடும், சவுதியாக இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், இல்லை ஓமானா இருக்கட்டும், எந்த நாடுமே டாலருக்கும் அந்த கரன்சியும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓ. தே ஆர் பெக் டு தி டாலர். பெக்குனா ம். அந்த டாலர் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் அவங்க பெக் பண்ணுவாங்க. ஓகேண்ணே. ம். டாலர் ஏறினா அவங்க கரன்சி ஏறும், டாலர் இறங்கினா கரன்சி இறங்கும். சரிண்ணே. அண்ட் இந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸை வந்து ம். அவங்க டாலரில் தான் பண்ணுவாங்க. ஓ. எல்லா ஊர்லேயும் அமெரிக்கன் பேஸ் இருக்கும், ம். அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அந்த நாட்டோட ராஜாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஓ. ஒரே ஒரு இடத்துல தான் தப்பிடுச்சு, ஓ. அது ஈரான். ஓ. ஈரானில் அவங்க தப்புனதுனால கொமேனி, ஷா ஆஃப் ஈரானை தூக்கிட்டு ம். ஆயத்துல்லா கொமேனி வந்துடுறோம். ஓகே. இல்லாட்டா ஷா ஆஃப் ஈரான் கூட அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தான். ஓ. அது வந்து ஷியா முஸ்லிம்ஸு. ஓகேண்ணே. ஈராக்லேயும் ஈரான்லேயும் நிறைய ஷியாஸ்கள் இருக்காங்க. சரிண்ணே. சவுதியில் வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஷியாஸ் இருக்காங்க. சரிண்ணே. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சுன்னி பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த எண்ணெயெல்லாம் ஷியா ஏரியாவில் இருக்குது. ஓ. சரிங்கண்ணே. ஸோ இந்த ஷியா சுன்னி போர் தான் வந்து பெருசாகுது. இந்த ஈரானை சரி கட்டணுங்கிறதுக்காக தான் அவங்க ஈராக்கை வளர்த்து விட்றாங்க. ஈராக் ஆக்சுவலி ஒரிஜினலி இவனோட அலை, ஓ. அமெரிக்காவோட அலை. ஓகே. அமெரிக்காவை ஈராக்கை வளர்த்து விட்டதே இந்த ஈரானியன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ம். சதாம் ஹுசேனும் ஈரானும் 10 வருஷத்துக்கு போர் போட்டுக்கிறாங்க. அந்த போரை தூண்டி விட்டதே வந்து அமெரிக்கா தான். ஓ. ஸோ இதுதான் ஆயில் பாலிட்டிக்ஸ் ப்ராடாக, ரொம்ப ஓகே. 5 நிமிஷத்தில் சொன்ன பாலிடிக்ஸ் இதுதான். ஓகே. டாலரோட சர்வாதிகாரத்துக்காக ம். இவங்க பிடிச்சி வைக்கிறாங்க. ஓ. அப்பப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ம். அமெரிக்காவை மிரட்டுறதுக்கு இந்த ஆயில் எம்பார்கோ பண்ணி விலையை ஏற்றுவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஆயில் ஷாக். ஓ. இந்த இஸ்ரேல் போர் நடக்கிறது 7 டே வார். ஓகே. 73 வந்து ம். இந்த ஓபெக் நாடுகள்லாம் சேர்ந்து ஆயில் இல்லாமல் பண்ணுறாங்க. ஓ. உலகத்தில் ஆயில் விலை ஏறுது. ஓ. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாங்க, இது பேர் ஆயில் ஷாக். ஆயில் ஷாக்குன்னு. ஓ. அதே மாதிரி ஈராக் வரும்போது ஒரு ஆயில் ஷாக் வருது. இந்த ஆயில் ஷாக்கை கிரியேட் பண்ணுறது ஓபெக் அப்படிங்கிற நாடு. ஓகே. இந்த ஓபெக்கில் வந்து ரஷ்யா, வெனிசுலா மெம்பர் கிடையாது. ஓ. பட் அவங்கெல்லாம் ஆஸ்ட்ரியாங்கிற ஊரில் வியன்னால ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்.
ஓ இதில் வந்து ரொம்ப நாளைக்கு சவுதி அரேபியாலேருந்து ஷேக் யமானி அப்படிங்கிறவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஓ இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ கச்சா எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஓ மார்க்கெட்டில் எவ்வளோ விடுது, மார்க்கெட்டில் ஒரு அளவு வச்சுக்கிறதுன்னு. ம் ரஷ்யா அவங்களோட கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓ இது முதல் விரிசல் 2008 ஓ $140 கச்சா எண்ணெய் விலை போச்சு. அதுதான் அதிகபட்சமான. ஆமாம், ஓ மன்மோகன் சிங் கவுந்ததும் அதனால தான். ஓ ஸோ அந்த 2012 அந்த $148 போகும்போது ம் அமெரிக்காவில் ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிடுறாங்க. ம் அது பேர் ஃப்ராக்கிங்னு பேர். ஓ இந்த ஃப்ராக்கிங்னா அங்கங்கே தேங்கின ஆயிலை வெள்ளெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ ஸோ அமெரிக்கா ஆயில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகி ம் அன்னைக்கு $100 கீழே இறங்கின கச்சா எண்ணெய் ஓ $75 மேலே சஸ்டெயின்டாக அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. ஓ போனாலும் அமெரிக்கா எண்ணெய் சப்ளையை ஏற்றி குறைச்சிருவோம். ஓ ஸோ அதுக்கப்புறம் அது வந்து $70-80 இருந்தது. ஓ இப்போ கோவிடும் போது 0 வரைக்கும் போச்சு. ஓ ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில், கேஷ் மார்க்கெட்டில் ஒரு பேரல் $25 போச்சு. ஓ இன்றைக்கும் வந்து $62-60 தான் இருக்குது. சரிங்க. இப்போ நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி டெலிவிஷனில் இஸ்லாமியரை பிடிக்காத ஒரு லீடருக்கு சவுதி அரேபியா ராயல் மரியாதை கொடுத்து அவங்க பிளெயின் எல்லாம் கூட ஓ வந்தது. ஏர் இந்தியா பிளெயினோட ஓ அந்த சவுதி பிளெயினெல்லாம் வந்து மரியாதை பண்ணிச்சு. ஓ அதை நம்ம பெருமையாக நேஷ்னல் டிவிலாம் காமிச்சாங்க. ஓ அதோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கல. என்னென்ன? அர்த்தம் என்னென்னா, கச்சா எண்ணெய் டிமாண்ட் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அமெரிக்கா அவன் கச்சா எண்ணெயை அவனே பார்த்துக்கிறான். யூரோப்பு அவன் கச்சா எண்ணெயை அவனே பார்த்துக்கிறான். ஓ இந்த மின்வாகனம் வந்ததுக்கப்புறம் கச்சா எண்ணெய் டிமாண்டு உலகம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. சரிங்க. சைனாலேயும் கச்சா விலை டிமாண்டு குறைஞ்சிருச்சு. ஓ இந்தியா தான் ஒரே ஊர் கச்சா எண்ணெய் பயங்கரமாக ஏற்ற முறையில் இருக்கிறது. உலகத்திலேயே இந்தியா ஒரு இடத்துல தான் கச்சா எண்ணெய்க்கான தேவை இந்தியாவில் தான் ஏறிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓ சரி. மற்ற இடத்துலலாம் கச்சா எண்ணெய் தேவை குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓ இன்னும் மின்சார வண்டி வர வர ஆ. இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். இன்னும் 10 வருஷத்துல கம்ப்ளீட்டாக குறையறதுக்கு வாய்ப்பு ஓ இருக்கு. இதனால தான் நம்ம ஆளுக்கு வந்து ஒரு ராயல் வெல்கம். சரிங்க. ஏன்னா இஸ்லாமியருக்காக ஆப்கானிஸ்தான் போர் போட்டு பல தீவிரவாதிகளை ஃபைனான்ஸ் பண்ண சவுதி அரேபியாவே ம். அமெரிக்காவின் சொல்படி அவங்க பண்ணாங்க. ஓ நீங்கள் பார்க்குற எல்லா தீவிரவாதி ஒசாமா பின் லாடன் சவுதிஸ்காரர் தான். ஓ அல் கைதா சவுதியில் தான் ஆரம்பிச்சது. ஓ சரிங்க. அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சோவியத் யூனியனோட நடந்த போருக்கு பாகிஸ்தான் மூலமாக தீவிரவாதிகள் அனுப்பிச்சு சண்டை போடுறதுக்கு ஆப்கானிஸ்தானை ரெடி பண்ணதுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் சவுதி அரேபியா தான். ஓ சரிங்க. அந்த சவுதி அரேபியா இஸ்லாமியர்களுக்காக இஸ்ரேலியை எதிர்த்த சவுதி அரேபியா ம். இன்னைக்கு ஒரு இஸ்லாமியருக்கு கண்டா அவருக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச ஒரு லீடருக்கு ம். இவ்வளோ மரியாதை பண்ணுறது ஏன்னா கச்சா எண்ணெய் விலை ஓ சரிஞ்சிருச்சுன்னு இனிமேல் எழும்பாதுன்னு தெரியும். ஓ அதனால தான் இந்தியாவில் வந்து நாங்கள் ரிஃபைனரி பண்ணுறோம் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரிஃபைனரியே இங்கே வந்து செட் பண்ண போகிறாங்களான்னு? அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ரிஃபைனரினா, ம். எஸ்ஆர் அப்படின்னு ரூயாஸ் வச்சிருந்த ரிஃபைனரியை ராசன் சாஃப் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் நிறுவனத்துக்கு விற்றுருந்தாங்க. இப்போ ரஷ்யா மேலே ரொம்ப சாங்ஷன்ஸ் வந்து நம்மளால் ரஷ்யன் ஆயிலை ரொம்ப வாங்க முடியாததுனால அந்த அந்த ரஷ்யா ராசன் சாஃப்ட் அந்த ரிஃபைனரியை விற்கிறேங்கிறாங்க. ம். அந்த ரிஃபைனரியை கைமாற்றி விடுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓ அதுதான் நாங்களும் அவங்களும் சேர்த்து 2 ரிஃபைனரி போடுறோன்னு சொன்னது அதுதான். ஓ ஏன்னா இருக்கிற கச்சா எண்ணெய் டிமாண்டே இங்கே தான் இருக்குன்னா ஓ இவங்களை ஒரு கஸ்டமரை குசிப்படுத்தினா தான் நம்மகிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவாங்கன்னு இங்கே இந்த ரிஃபைனரி பேச்சுவார்த்தை இருக்குது. ஓ ம். ஆனால் இப்போ வெவ்வேறு நாடுகளில் இந்த விலை வந்து ஒரே மாதிரி ஓகே, இல்லாமல். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஆ எல்லாமே ஒரே பதில் தான். சரி. இது எப்படின்னா, ரிஃபைனரிக்கு வந்து கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜின் ஒன்று இருக்குது. ம். சிங்கப்பூரில் அது டிஃபைன் பண்ணுவாங்க. ஓ அதாவது நீங்கள் கச்சா எண்ணெய் இறக்கினீங்கன்னா அதுக்கு வந்து ரிஃபைனிங் மார்ஜின் ஒன்று இருக்குது. ஓ அது மேலேருந்து ஒரு டவர் லைன், சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு டவர் லைன் கூட வேறு 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 பார்ட்ஸாக வரும். ஓ பெட்ரோல் வரும், டீசல் வரும், ஒயிட் பெட்ரோல், தார் வரைக்கும் கிடையாது. தார் வரைக்கும் கடைசி வரைக்கும் வரும். ஸோ எல்லாருக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒன்று தான். ஓகேண்ணே. ஒன்லி என்னென்னா கச்சா எண்ணெய் எவ்வளோ தூரம் கொண்டு வரீங்கிறது தான் காஸ்ட். ஓகேண்ணே. குஜராத்தில் இருக்கிற ஜாம்நகரில் ரிலையன்ஸில் இருக்கிற ரிஃபைனரிக்கு ம்.
ஏன் ஜாம்நகரில் இருக்குன்னா, அது துபாயிலேருந்து ஈஸியாக கச்சா எண்ணெய் வந்துடும். ஓகே. நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல இவ்வளோ போர் நடக்குது. ஆ. 2 சைடும் ரொம்ப கொம்பு சுத்துறோம். ஆ. நம்ம பாகிஸ்தானை திட்டுவோம், பாகிஸ்தான் நம்மளை திட்டுவான். ம். நம்மளாம் வந்து அத்தாரா பார்டரில் போய் ஒருத்தர் செல்யூட் அடிக்கிறதுலாம் பார்த்துருக்கீங்க. ஆமா. அந்த பார்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த ஜாம்நகர். ஓ, அவ்வளோ பக்கத்துல இருக்கு. ஆமாம். அப்போது 40 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓ. இருக்குது. இது வரைக்கும் பாகிஸ்தான் ஏன் ஒரு தாக்குதல் அங்கே பண்ணதில்லைன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓ. நான் ஒன்றும் சொல்லல. ஓகே. ஓகே. இப்போ நீங்க ஒரு தகவலா என்ன சொல்றீங்கன்னா, இந்தியாவோட ஒரு பெரிய ரிஃபைனரி அதோட ஒரு 100 கிலோமீட்டர் எல்லைக்குள்ள தான் இருக்குது. அதை இது வரைக்கும் தாக்கினதே கிடையாது. ஓ. மற்றது எதெல்லாமோ தாக்கினவங்க, பாம்பே வரைக்கும் வந்து தாக்கினவங்க ஆ. அது பக்கம் வந்தது கிடையாது. ஓ. ஏங்கிறது நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கு பின்னாடி உள்ள நுண் அரசியலை நீங்களே. உலக அரசியல் இதெல்லாம் ஒரு கட்சி உடனே இவனுக்கு அவனை தெரியும், இவன் காசு கொடுத்தான்னா ஓகே. நீங்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் அரசியல் புரிஞ்சுக்காதீங்க. இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸா? ஜியோ பாலிட்டிக்ஸ். அந்த எண்ணெய் எங்கேருந்து வருது? ஓ. இப்போ இந்த ரிஃபைனரி மூடிடுச்சுன்னா எண்ணெய் எவனால் சப்ளை பண்ண முடியாது. ஓ. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுங்க. ஓ. இப்போ இந்த ரிஃபைனரி தான் உலகத்திலே இருக்கிற பெரிய ரிஃபைனரி. ம். உலகத்திலே லார்ஜஸ்ட் ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸ் இதுதான். ஓ. இது மூடிட்டா எண்ணெயே விற்க முடியாது. ஓ. ஸோ அப்போ எவ்வளோ பேர் அந்த பாகிஸ்தான்லேருந்து இங்கே வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கிறத நீங்களாக தான் கணக்கு போட்டுக்கணும். ஓகே. ஸோ இவ்வளோ ஒரு ஆயில் டிப்ளமசிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ கச்சா எண்ணெய் விலை இப்போ ரிவர்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தி ஃபுட் இஸ் ஆன் தி அதர் ஷூன்னு. ஓகே. அதனால் இத்தனை நாள் 55 வருஷம் நீங்கள் ஆட்டி வச்சது போய் இப்போ உங்களை மார்க்கெட் ஆட்டி வைக்குது. ஓ. நான் $50 கீழே போயிடுச்சுன்னா ம். இந்த நாடெல்லாம் ஆளவே முடியாது, அவன் ஆட்சிலாம் போயிடும். ஓகே. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி துபாய்ங்கிற 7 எமிரேட்ஸில் ம். துபாய்ங்கிற இந்த யுஏஇயில் 7 இருக்குது. ஆ. அதில் துபாய் ஒன்று தான் வந்து ஆயில் இல்லாத பொருளாதாரத்துக்கு வந்துருச்சு. ஓகே. மற்றவங்க எல்லாம் ஆயில் நம்பி தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த அப்ப டாலர் இந்த எண்ணெயை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள்ல வேற எந்த பொருளாதார பெருசா ஒண்ணுமே இல்லை என்னன்னு. கிடையாது. ஓ. அப்போ அந்த எண்ணெயும் எண்ணெயிலேருந்து வந்த ப்ராடக்ட்ஸை நம்பி தான் மிடில் ஈஸ்டே இருக்குது. ஓகேண்ணே. இல்லாட்டா இந்த மிடில் ஈஸ்ட் 55 வருஷமாக போட்டிருந்த சண்டை சச்சரவு எல்லாமே காணாமல் போயிடும். சரிங்கண்ணே. ஏன்னா எண்ணெயே தேவையில்லைன்னா அப்புறம் நீ என்னத்தை வாங்குறது? புரியுது. சரியா? ஒரு லெவல் இருக்குது. சில பேர் 40ங்கிறாங்க, சில பேர் 50ங்கிறாங்க. ம். அது கீழே கச்சா எண்ணெய் விலை போயிடுச்சுன்னா இந்த நாடுகளால் இருக்கவே முடியாது. ஏன்னா கச்சா எண்ணெயை தோண்டி விற்று தான் அவங்க நாடு இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு. ஆ. நாளைக்கு வந்து அந்த கச்சா எண்ணெய் விலைக்கு அந்த விலை கிடைக்கலன்னா நாட்டை டெவலப் பண்ண முடியாது அவங்களால. உண்மைண்ணே. அது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓ. அதான். இது ஒன்று. ஓகே. ஸோ அது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ம். நம்ம ஊரில் பெட்ரோல் விலை 40லேருந்து 50 ரூபா தான் இருக்கணும். ஓ. ஓப்பனாக கவர்மெண்ட் போடுற டேக்ஸே 60லேருந்து 55 ரூபா வரைக்கும் போடுறாங்க. ஓ. அவ்வளோ தூரம் உங்களுக்கு டேக்ஸ். இதில் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக இன்னும் லாபமாகி ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 ரூபா டேக்ஸை ஏற்றிருக்காங்க. ஓ. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 26 ரூபா டேக்ஸ்னா ஸ்டேட் கவர்மெண்ட் 25 ரூபா டேக்ஸ். ஓ. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுறதுனால ஓ. உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் ஜாஸ்தி. ஓ. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் டேக்ஸ் போடுறாங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 4 இடத்துல தான் வருவாய். ஓ. ஒன்று பெட்ரோல் டீசல் டேக்ஸ், இன்னொன்று ஜிஎஸ்டி, 3வது சாராயம் அதாவது லிக்கர், 4வது இந்த ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த 4 மெயின் சோர்ஸில் தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வரும். ம். அதனால தான் இந்த பெட்ரோல் விலையை இவ்வளோ தூரம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இவங்க 25 ரூபா பெட்ரோல் விலையை குறைச்சாங்கன்னா அவ்வளோ லட்சம் அவ்வளோ 1000 கோடி இந்த கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஓ. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 2 விதமான டேக்ஸ் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. இந்த டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்ன மாதிரி பணக்காரங்க மேலே போடுற டேக்ஸ். ஓகே. இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது எனக்கும் ஒரே விலை பெட்ரோலு, அவருக்கும் அதே விலை பெட்ரோல், இந்த கேமராமேனுக்கும். ம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நல்ல அரசாங்கம், மன்மோகன் சிங் மாதிரி அரசாங்கம் இருந்தால் டைரக்ட் டேக்ஸை ஜாஸ்தியாகவும் இன்டைரக்ட் டேக்ஸை கம்மியாக பண்ணணும். ஓ. ஆனால் இந்த அரசாங்கம் 10 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ம். பெரிய பணக்காரங்க மேலே டேக்ஸை குறைச்சிட்டு சாமானியன் மேலே டேக்ஸை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஓ. ஸோ அது இப்போ பெட்ரோல் பங்க்லேயே ஈஸியாக கவர் ஆகிடும். எல்லாமே முக்கால்வாசி மற்ற எல்லா இடத்துலையும் தனியார் வந்துட்டாங்க. ஓ. இப்போ பேங்க்னா தனியார் பேங்க், ஆமா. இன்சூரன்ஸ்னா தனியார் இன்சூரன்ஸ். 40 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே கவர்மெண்ட்டில் இருந்தது. ஆமா. உண்மை. 2 தான் கவர்மெண்ட்டில் மாறல. ஓ. ஒன்று எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று பெட்ரோல். பெட்ரோல். ஆ. எலக்ட்ரிசிட்டி ஏன் பண்ணலைன்னா
நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ம். யார் வேணால் எங்கே வேணால் எலக்ட்ரிசிட்டி வாங்கிக்கலான்னு ஆயிடுச்சுன்னா ம். மார்க்கெட் இருக்குது, அதுக்குன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ம். நான் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கிட்டு பணக்காரன் இப்போ நான் வந்து 12 ரூபா 13 ரூபா கட்டுவேன்னா இருக்கும். ம். இன்னொருத்தர் 2 ரூபா 3 ரூபா கட்டுவார். ம். ஸோ இது கிராஸ் சப்சிடேஷன் ஆகுது. யார் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்களோ எலக்ட்ரிசிட்டியை ம். அவங்க வந்து ஜாஸ்தி விலை கொடுத்து ம். ஃப்ரீயாக கொடுக்குறதும் கம்மியாக கொடுக்குறவங்க கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுறாங்க. ம். இன்எஃபிஷியண்ட்டாக நட்டத்தில் ஓடுது. ம். இப்போ என்ன ஆகும்னா இந்த மார்க்கெட் ஃபோன் மார்க்கெட் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 1991 முன்னாடி ஒரு ஃபோன் வாங்கணும்னா 5 வருஷம் காத்துட்ருக்கணும். ஆமா. இப்போ ஃபோனுங்கிறது யார் வேணால் வாங்குறான். ஆமா. எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்டும் அதே ஆகிடும். ஓ. யார் ஜாஸ்தி வாங்குறானோ அவனுக்கு கம்மி விலை ஆகிடும். ஓ. யார் கம்மியாக யூஸ் பண்ணுறானோ அவனுக்கு ஜாஸ்தி ஆகும். உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்னா கவர்மெண்ட் காசு கொடுத்தா தான் அவன் ஃப்ரீயாக கொடுப்பான். ம். ஸோ அது மாதிரி மாறிடும். கம்ப்ளீட்டாக ரிஃபார்ம் ஆகிடும். ஆனால் நீங்கள் இப்போ விவசாயிக்கு ஃப்ரீயாக தரேன் அதெல்லாம் பண்ண முடியாது. ம். யார் கன்சியூம் பண்ணுறானோ அவனுக்கு தான் அவன் கொடுப்பான். ஓகேண்ணே. அதனால அதை பண்ண விடாமல் இப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. ம். அதுவும் ப்ளஸ் இந்த பெட்ரோல் டீசல் தான் இவங்களுக்கு மெயின் வருமானம். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்லேயும் அவங்களால பெருசாக நடத்த முடியல. ஆ. இப்போ இன்டர்சிட்டி டிரான்ஸ்போர்ட்லலாம் பஸ்ஸோட இப்போ நம்ம நாடு தமிழ்நாடு வல்லரசான அப்புறம் ம். இப்போ யாருமே வந்து கவர்மெண்ட் வெரி ஃபியூ தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் போவாங்க. ஆமா. இப்போ நீங்கள் எங்கேயும் திருநெல்வேலி உங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா ம். நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போக மாட்டீங்க. ம். ஓல்வோ கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. உங்கள் லெவலுக்கு ஓல்வோ ஆ. பார்ப்பீங்க. அது மாதிரி நிறைய ப்ரைவேட் வண்டி ஓடுது. ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஓடும். ம். கும்பகோணம்னா ரத்தி மீனா ஒரு தனியார் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தனியார் இருக்கிறான். இந்த ஊருக்கு இந்த தனியார்னு இருக்கிறான். பல ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து சேலத்தில் ஒன்று ஆரம்பித்து அது போண்டியாய் மூடிடுச்சு. ஓகே. அது மாதிரி பல பஸ்ஸு கம்பெனிகள் மூடிடுச்சு. ஓ. லாபம் பண்ணால் இருப்பீங்க, லாபம் பண்ணாட்டா இருக்க மாட்டீங்க. ஓகே. பட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸில் ஓடிட்டுருக்கு. ம். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், வெறும் இம்பார்ட்டன்ட் ரூட்ஸை மட்டும் போட்டுட்டு ஆ. அது ஒரு பப்ளிக் குட்டாக இருக்கிறதுல இது பப்ளிக் சர்வீஸ் ஓகே. அது நஷ்டத்தில் தான் இயங்கும். ம். ஆனால் நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸோட கம்பீட் பண்ணாமல் பப்ளிக் குட் பஸ் மட்டும்தான் ஓட்டணும். ஓகே. அதுவும் பெட்ரோல் டீசல் டேக்ஸ்னால இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பெட்ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு டேக்ஸ் போடுறது கிடையாது. ம். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனி பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க தனியா வச்சிருக்காங்கண்ணே. தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க பணிமனைக்கு உள்ளேயே ஆ பெட்ரோல் பங்க். ஸோ அவங்க 50 ரூபா அங்கே டேக்ஸை குறைச்சிங்கன்னா உங்கள் பஸ் சர்வீஸ்லாம் நல்லா ஆகிடும். ஓ. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நான் ஏன் இவ்வளோ தூரம் போய் சொல்லு. டிரான்ஸ்போர்ட் பேசினேன்னா 50 ரூபா பெட்ரோல் குறைஞ்சிடுச்சுன்னு வைங்க, ம். எல்லாமே சீப் ஆகிடும். ஓகேண்ணா. டிரான்ஸ்போர்ட்டே சீப் ஆகிடும். ஓ. உங்கள் பொருளாதாரமே வேறு லெவலுக்கு போயிடும். ஓ, இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைவதனால் பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய வேறு லெவலில் ஆகிடும். உங்கள் காய்கறி இப்போ வந்து ஒரு படத்தில் யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், ம். நான் வந்து கொத்தவரங்க ஊர்லேருந்து மெட்ராஸ் அனுப்புறதுக்கு ஒரு மூட்டைக்கு 500 ரூபா ஆகுதுங்கிறாரு. ஆ. இப்போ நீங்கள் மூட்டைக்கு 250 ரூபா ஆகிடும். ஓ. அப்ப அரசியான அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்காமலே தள்ளி தள்ளி போறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வேணும் இல்லையா? ம். அப்போ நீங்கள் வருவாய் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, என்ன மாதிரி செல்வந்தர்களும் கார்ப்பரேட் மேலே டேக்ஸை ஏற்றிட்டு ம். இதை குறைக்கணும். அந்த வரி விதிப்பு முறையில வந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும். மாற்றத்தை கொண்டு வரணும். ஆ. இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும். ம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரத்துக்கு எதிர்ப்புங்கிறாங்க. ம். ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/3 ஓட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்குது. ம். பிஜேபி ஆளும் மாநிலமும் பிஜேபிக்கு சார்ந்த அரசுகள் ஆள்ற மாநிலம் தான் முக்காவாசி மாநிலங்கள். ஆ. கையை விட்டு எண்ணிடலாம். காங்கிரஸுக்கு 3 மாநிலம், ஆமா, எதிர்க்கட்சிகள் ஆள்ற ஒரு மாதிரி 6-7 தான் இருக்கும். ஆமா, ரொம்ப குறைவா தான். 17 மாநிலமும் அவன் கையில் இருக்குது, சென்ட்ரல் அவன் கையில் இருக்குது. நினச்சா ஓவர் நைட் நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடலாம். அப்படியேப்பட்ட ஒரு காலம் வர வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இல்லை. ம். ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா உடனே நீங்கள் வந்து டைரக்ட் டேக்ஸை ஏற்றணும். ம். டைரக்ட் டேக்ஸை ஏற்றிட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறவங்களோட கோபத்தை சம்பாதிக்கணும். அது இந்த அரசாங்கம் வேண்டான்னு வச்சுருக்கு. ஓ. பட் இதனால் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ம். இப்போ ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரிக் ஆகிடுச்சு. ஓ. இதே மாதிரி ஒரு 4 வருஷம் இருந்தீங்கன்னா ம். எல்லா முக்கால்வாசி ஸ்கூட்டரும் ம். 60-70% ஸ்கூட்டரும் ஆட்டோவும் எலக்ட்ரிக்காக மாறிடும். ஆ.
அது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான படியா இருக்கும்னு நீங்க டெஃபினட்டாக இருக்கும். நிச்சயமாங்கண்ணே. ஒரு ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அரசியல்ல ஆரம்பித்து, அது உள்ளூர் பொருளாதாரத்தை ஒரு சிறிய காய்கறி வியாபாரியை எப்படி பாதிக்கிறது என்பது வரை விரிவாகவும் ஆழமாகவும் விளக்கியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.